வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு யூனிட் 7 பைத்தான் லைப்ரரிஸ் நம்பையிலிருந்து ஒரு 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம எம்சிக்யூ பார்க்கலாம். எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் லைப்ரரியில் நம்பை பற்றி பார்க்கல அப்படின்னா நேற்றுக்கு வந்து இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் வந்து போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். ஸோ டைரெக்டாக கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதை மறக்காமல் இருக்கும். ஓகே, இல்லைன்னா மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். கான்செப்ட் தெரியாமல் அட்டன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம யூனிட் பற்றி சொல்லணும், நம்ம சேனல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து 1 to 6 and 10 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆன் கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 வந்து போயிட்டுருக்கு. ஓகே, 1 to 6 அண்ட் அப்புறமா யூனிட் 7 வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 8 யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, யூனிட் 8 and 9 மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுவுமே சீக்கிரமாக வந்து நம்ம வித்தின் 2 வீக்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, தென் வந்து செப்டம்பர் 2லேருந்து நம்ம கம்ப்ளீட் டெய்லி ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கூகுள் ஃபார்மில் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு டெய்லி ரிவிஷன் வந்து இருக்கும். ப்ராக்டிஸ் ரிவிஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தென் வந்து மார்க் டெஸ்ட்டும் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து தட் இஸ் யூனிட் 1 to 7 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, 7ல் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. தென் யூனிட் 10ம் வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அதர் தேன் தட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு இது என்ன அப்படின்னா என்னதான் படித்தாலும் அதை எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்கோ அவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒரு 6 வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ரிமைனிங் வந்து நம்ம இனிமேல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ யூனிட் வைஸ் வந்து இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட்க்கு வந்து 50 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். யூனிட் 1 அண்ட் யூனிட் 4க்கு மட்டும் வந்துட்டு 50 + 50 டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, யூனிட் 1 வந்து டிஜிட்டல் தனியாக, தென் வந்து ஆர்கிடெக்சர் கான்செப்ட் தனியாக அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் யூனிட் 4ல் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு தனியாக, தென் அப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் கம்பைன் பண்ணி ஒரு 50 கொஷின்ஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, டோட்டலாக அது வரைக்கும் 6 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸே வந்து நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே அதே உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கூகுள் ஃபார்மில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 டைம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஆஃப்டர் 30 டேஸ் நீங்கள் ரினியூ பண்ணிக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதில் வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த பிரிண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு வரும். அதில் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சேவஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆர் ஃபோனில் வந்து நீங்கள் அதை பிடிஎஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம சேனலோட ஒரு பெனிஃபிட்ஸ். ஆஸ் வெல் அஸ் அதர் தேன் தட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாட்டாலும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சில டாபிக்ஸ்லாம் வந்து நான் பிடிஎஃபாக வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதர் தேன் தட் வந்து நம்ம ரெகுலராக போடுற பிடிஎஃப் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் நான் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, தட் இஸ் யூனிட் வைஸ். அப்புறமா இந்த மாதிரி ரிவிஷன் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே,
Question number 1. What is the correct syntax to create a NumPy array? Question number 2. Which of the following array is a two-dimensional, that is 2D array? Question number 3. Which is the correct syntax to check the number of dimensions in an array? Question number 4. What is the correct syntax to print the first item of an array? What is the correct syntax to print the number 8 from the array below? இந்த கொடுத்திருக்க அரேல 8 எப்படி print பண்ணுவீங்க அதுக்கான syntax என்ன? Question number 6. What is the correct syntax to print the numbers 3, 4, 5 from the array below? Question number 7. Which syntax would print the last 4 numbers from the array? Question number 8. Which syntax would print every other item from the array below? Every other item means alternative. So, இது வந்து நம்ம அந்த explanationல பார்த்திருக்கோம். Question number 9. What is the correct syntax to check the data type of an array? What is the correct syntax to create an array of type float? Only one of the following statement is true when it comes to views in NumPy. Which one? Only one of the following statement is true when it comes to copies in NumPy. Which one? Question number 13. In NumPy, what does the shape of an array mean? Question number 14. What is the correct syntax to return the shape of an array? Question number 15. What is the correct method to join 2 or more arrays? What is the correct method to split arrays? What is the correct method to search for a certain value in an array? What is the correct syntax to return the index of all items that has the value 4 from the array below? Question number 19. What is the correct method to sort the elements of an array? Okay, question number 6. When using NumPy random module, how can you return a random number from 0 to 100? Okay, question number 21 பார்த்துக்கோங்க. Question number 22. What is the correct syntax to mathematically add the number? Then subtract number. 24. Round decimal. What would be the answer of the cumulative summation in NumPy? ஓகே இதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. வாட் இஸ் அ கரெக்ட் சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட் அ NumPy அரே? நமக்கு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், NumPy அரேக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா அரேன்னு கொடுத்து அரேயோட ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஓகே, தட் இஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், அதுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் அரேக்கானது. அதான் கரெக்ட் சின்டாக்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அரே இஸ் 2 டைமென்ஷனல்? இதில் வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அது வந்து 2Dயா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஒரு சிங்கிள் பிராக்கெட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் சிங்கிள் 1D அரே. வாட் இஸ் அ கரெக்ட் சின்டாக்ஸ் டு செக் த நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இன் அன் அரே? டைமென்ஷன் அப்படிங்கிறப்போ ndim. ஓகே, ndim. இது வந்து நம்ம எல்லாமே NumPy அப்படிங்கிறதுனால அந்த என்னங்கிறது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதில் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கானதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அரே ndim, array.ndim. வாட் இஸ் அ கரெக்ட் சின்டாக்ஸ் டு பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் அன் அரே? ஃபர்ஸ்ட் ஐட்டம்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதனால இதுதான் கரெக்ட். Next, question number 5. What is the correct syntax to print the number 8 from the array below? So 8 அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன டைமென்ஷனல் அப்படின்னா நமக்கு வந்து 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, 2 டைமென்ஷனல்ங்கிறப்போ இது 0, 1ன்னு எடுத்துக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 8 தானே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 1ன்னு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் 1ல் 0, 1, 2. அப்போது நம்ம 2ன்னு எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அரே ஆஃப், மற்றபடி எல்லாம் சேம் தான். இதில் இந்த வேல்யூவை எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. வாட் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் டு பிரிண்ட் த நம்பர் 3, 4, 5 ஃப்ரம் த அரே பிலோ? நம்ம 3ல் ஸ்டார்ட் பண்ணி 4ல் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அதனால நம்ம எப்படி அதை லிமிட் செட் பண்ணுவோம்? 0, 1, 2. ஸோ இண்டெக்ஸ் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? 2ல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எதில் முடிக்கிறோமோ அதை ஒமிட் பண்ணிடும். ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்துருக்கோம் அந்த எக்ஸ்பிளனேஷனில். ஸோ 5 வரைக்கும் இன்க்ளூட் பண்ணணும், அப்போ தான் வந்து 5ஐ வந்து அது சேர்க்காது. ஓகே, 4 வரைக்கும் நம்ம 4ஐ மென்ஷன் பண்ணோன்னா 4ல் இருக்கிற எலமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணாது.
ஓகே. ஸோ இன்டெக்ஸ் வந்து நம்ம 5 வந்து போட்டோம் அப்படின்னா தான் 5க்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். தட் இஸ் 3, 4, 5 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இன்டெக்ஸ் வந்து நம்ம 5 யூஸ் பண்றோம். Question number 7. Which syntax would print the last 4 numbers from the array below? Last 4 numbersனா நமக்கு வந்து எப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் 4 நம்பர்ஸ். ஓகே. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0, 1, 2, 3, 4, 5, 6 இன்டெக்ஸ் வரைக்கும். லாஸ்ட் 4 நம்பர்னா நமக்கு 4ல இருந்து தட் இஸ் இன்டெக்ஸ் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் அரே 3ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம எண்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா எண்ட் வந்து என்ன பண்ணோம்? எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் எடுத்துக்கோம் இல்லையா? எண்ட் ஆஃப் அரே வரைக்கும் எடுத்துக்கோம். அதோட லிமிட் ஸ்டெப் வந்து 1ன்னு எடுத்துக்கோம். ஸோ கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் 3ல இருந்து 4, 5, 6ங்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ 4, 5, 6, 7ட்டு லாஸ்ட் 4 நம்பர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து ஆப்ஷன் பி. Question number 8. Which syntax would print every other item from the array below? Every other அப்படின்னா என்னது? ஆல்டர்னேட்டிவா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஆல்டர்னேட்டிவா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா இதுல பாருங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. லாஸ்டா ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்போட வேல்யூ வந்து 2. 1ன்னா நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கும். 2 அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து 0ல இருக்கிறது 1, அப்புறமா 3, அப்புறம் வந்துட்டு 6 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணோம். 6க்கு அப்புறமா இங்கே எதுவும் இல்லாததுனால நமக்கு இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அதை எடுத்துக்கும். தென் எண்ட் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் அரே வரைக்கும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். Question number 9. What is the correct syntax to check the data type of an array? Data type வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா D type. ஓகே. D type. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்கங்கிறதோட கலெக்ஷன்ஸ் தான் இது. சரியா? இப்போ நம்ம அதில் போய் பார்த்தோம் அப்படின்னாலே அது ஒரு 1 or 2 hours வீடியோவாக வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்னா. பட் நமக்கு இப்போ எந்த மாதிரி கேட்பாங்க, நம்மளோட எக்ஸாமுக்கு எந்த ரேஞ்சுக்கு கேட்பாங்கங்கிறத பார்த்து அது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் நிறைய MCQ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு கான்செப்டோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே. அதனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை PDF கொடுத்து நீங்கள் படிக்கிறோன்னா படிச்சிடலாம். மெமரைஸ் பண்ணுற மாதிரி. பட் கான்செப்டோட தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறது. இன்னும் நிறைய நம்ம பார்க்க தான் போகிறோம் ரிவிஷனில். ஸோ ஓவரால் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஐடியா வந்துடும். Then question number 10. What is the correct syntax to create an array of type float? Type float நம்ம டேட்டா டைப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? D type அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோட்டுக்கு வந்து Fன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே. Question number 11. Only one of the following statement is true when it comes to views in Numpy. Which one? அப்படி. ஸோ Numpyல யூஸ் பண்ணுற views பற்றி. The views should be affected by the changes made to the original array. ஒரிஜினல் அரே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா வியூனா என்னது? ஜஸ்ட் அதை எடுத்து நம்ம வியூ பண்ணி பார்க்கறது. அதுவுமே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓகே. அதுதான் அதோட ட்ரூ பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ when it comes to copies in Numpy. காப்பி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. The copy should be affected by the changes made to the original array. The copy should not be affected by the changes made to the. நம்ம தான் தனியாக காப்பி எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த ஒரிஜினல் அரே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் இதில் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லையா? ஸோ அதுதான் பாயிண்ட் பி தான் வந்து ட்ரூ. இன் Numpy வாட் டஸ் த ஷேப் ஆஃப் அன் அரே மீன்? ஷேப்புங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் டைமென்ஷன். ஓகே. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் டைமென்ஷனை தான் வந்து ஷேப் ஆஃப் த அரேன்னு சொல்கிறோம். டைமென்ஷன் 1 அரே அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். 2 அரேஸ் 2D அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த மாதிரி வரும்? ஸோ ஷேப் அப்படிங்கிறது அதோட டைமென்ஷன். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. வாட் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் டு ரிட்டர்ன் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? ஸோ ஷேப்புங்கிறப்ப நமக்கு ஷேப் தான். இதில் நமக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஷேப்புன்னு மட்டும் தான் வரும். தென் கொஸ்டின் நம்பர் 15. வாட் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு ஜாயின் 2 or more அரேஸ்? ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா கன்கேட்டினேட். ஓகே. கன்கேட்டினேட்.
What is the correct method to split arrays? Split arrayக்கு வந்து split தான். Okay, array split. What is the correct method to search for certain value in an array? Search பண்றதுக்கு where. Okay, எங்க அப்படி நம்ம தேடுற மாதிரி. Okay, where அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, what is the correct syntax to return the index of all items that has value 4 from the array below? எதுலெல்லாம் 4 இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா NP. ஓகே, நம்ம NPன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். டாட் வேர் ஆஃப் அந்த அரேக்குள்ள ஈக்குவல்ஸ் டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். 4ன்னு கொடுத்தா 4 இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணோம் இதோடது. வேற அரே ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னா 4 எங்கெல்லாம் இருக்கோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 0 1 2 3 4 5 6 அப்படின்னா இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தென் 3 5 6 அப்படிங்கிறது தான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். Question number 19. What is the correct method to sort the elements of an array? Sortக்கு sortே தான். Question number 20. When using the Numpy random module, how can you return a random number from 0 to 100? ஸோ ரேண்டமாக ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ரேண்டம்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரேண்ட் இன்ட். ஓகே, இது இன்டிஜர்னால இன்ட் போட்டு நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம லிமிட் செட் பண்ணுறோமோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து அது செலக்ட் பண்ணி கொடுக்கும். Question number 21. When using Numpy random module, how can you return a normal data distribution with 1000 numbers concentrated around the number 50 with a standard deviation of 0.2? ஓகே, இது வந்து நமக்கு ஒரு ஜென்ரல் சின்டாக்ஸ் தான். ரேண்டம் டாட் நார்மல். ஓகே, ஒரு நார்மல் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேண்டம் டாட் நார்மல்ங்கிறது அதோட சின்டாக்ஸ், ஜென்ரல் சின்டாக்ஸ். அதோட சைஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம மேக்ஸிமம் கொடுக்குறோமோ அந்த மேக்ஸிமம் நம்பர் சைஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு தென் வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் அரவுண்ட் த நம்பர், எந்த நம்பர் வந்து கான்சென்ட்ரேட்டடோ அதை வந்து நம்ம லொக்கேஷன் கொடுத்துட்றோம். ஓகே, லொக்கேஷன் ஈக்குவல் டு நம்மளோட கான்சென்ட்ரேட்டட் நம்பர் வேல்யூ கொடுத்துடணும். அப்புறமா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன வேல்யூவோ அதை ஸ்கேல் ஈக்குவல் டுல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம நார்மல் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். Question number 22. What is the correct syntax to mathematically add the number? Okay, add the number of array 1 to the number of array 2. இது நம்ம பார்த்திருக்கோம். That is np add. np dot add. அதே மாதிரி subtract அப்படின்னா np dot subtract. Okay, subtract. What is the correct method to round decimal in Numpy? Round பண்றதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே யூஸ் பண்றோம். np டாட் அரவுண்ட்னாலும் ரவுண்ட் பண்ணுறதுக்கு தான், ட்ரங்க்னாலும் ட்ரங்கேட் பண்ணி ரவுண்ட் நம்பர் கொடுத்துரும், ஃபிக்ஸ் அப்படின்னாலும் ரவுண்ட் நம்பர் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். தென் கொஸ்டின் நம்பர் 25. வாட் வுட் பி த ஆன்சர் ஆஃப் திஸ் குமுலேட்டிவ் சமேஷன்? Numpy குமுலேட்டிவ் அப்படின்னா 1 2 3ன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 எழுதுவோம், அடுத்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம், அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3ஐயும் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த அதான் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, அதான் ரிசல்ட். ஸோ ஆப்ஷன் டி இதுதான் வந்துட்டு நமக்கு முக்கியமாக வந்து மெயினாக பார்க்குற சில மெத்தட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறமா எந்த மாதிரி மெத்தட்ஸ் சார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. இன்னும் என்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம பைத்தானில் வந்து கொஞ்சம் பேசிக்கான கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு டாபிக்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கங்கிற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து நான் மெம்பர்ஸ்க்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். Thanks for watching this video. If you like this video, please share it with your friends. Thank you everyone.